ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண ரெசிபி தான் வந்து சாக்லேட் மூஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த சாக்லேட் மூஸ் பண்ணுறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் இந்த சாக்லேட் மூஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நான் யூஸ் இருக்கிறது வந்து கேலக்ஸி மில்க் சாக்லேட்டு. ஸோ நீங்கள் டார்க் சாக்லேட்டுமே இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ரைஸை வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நல்ல ஹாட் வாட்டர் இருக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இந்த ரைஸோட தான் அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதை போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைக்கிறது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு அரிசியே தெரியாத அளவோட கன்சிஸ்டன்சியில் அரைக்க போகிறனால நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து இந்த ரைஸை வந்து ஊற வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து சைட் பை சைடு வந்து நான் சாக்லேட்டையும் நான் வந்து மெல்ட் பண்ணிட்டேன். ஸோ சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு இந்த ரைஸோட நம்ம வந்து சாக்லேட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதை தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். கவனமாக கேட்டுக்கோங்க, நம்ம அரைக்கும் போது அந்த ரைஸோட திண்டு எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. சூடு பண்ணோம். ஸோ இது நல்லாவே சூடு பண்ணோம்னா இல்லை நல்லா ஹாட் வாட்டரில் வச்சோம், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் சாக்லேட். அப்போ தான் நீங்கள் வந்து அரைக்க முடியும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அரைச்சோன்னே ஒரு பேனில் வந்து இதை மாற்றிடலாம். ஸோ ஃபுல்லாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 hours வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். வெறும் 2 hours போதும், 2 to 3 hours போதும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த புட்டிங் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 hours மட்டும் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எந்த இதுலேயுமே வந்து ரைஸ் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து ஒரு 2 hours அப்புறம் பார்க்கலாம். போச்சு கைஸ், கரண்ட் வேறு போயிடுச்சு. சரி, எப்போ வருதுன்னு தெரியல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப நேரம் கரண்ட்டு போயிடுச்சு கைஸ், ஒரு 5 hours ஆயிடுச்சு. சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸு நம்ம பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்கோ பவுடரை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சுகர் பவுடர் இருக்குல்ல, சுகர் பவுடரும் சேர்த்து இதோட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் திரும்ப ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் மூஸ் ரெடி. ஸோ இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி நான் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நான் எதாவது ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் தென் குக்கிங் வீடியோஸ், vlog வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சைகுல் பார்வையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். தேங்க்யூ. see you on next video.